guys, என்ன எப்படி இருக்கீங்க? நாளைக்கு இன்னைக்கு நம்ம வந்து பர்பிள் பேட்டைம் சாப்டர் 2 தான் விளையாட போகிறோம். ஸோ இந்த ரெண்டு டோருமே லாக் ஆகிருக்கு. முன்னாடி இருக்க டோர் தான் வந்து அன்லாக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கேம்குள்ளே போகலாம். ஸோ இந்த சைடு வந்து ஒரு டோர் இருக்குது கைஸ். ஸோ இந்த சைடு உள்ளே போயிட்டு நான் நினச்சேன் இப்படி தான் உள்ள பண்ணுவாங்கன்னு. ஆனால் வந்தோடனே டாஸ்க்லாம் கொடுக்குறாங்க கைஸ். சரி கேம்னா அப்படி தானே இருக்கும், வாங்க. ஸோ இந்த கேரெல்லாம் நகர்த்தி போட்டுட்டு அந்த ரூம்குள்ளே போகலாம். இங்கே ஒரு கீ இருக்குது. அந்த ரெட் கலர் ரூமோடைய கீயாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க. ஆமாம், அந்த இது பிடிச்சி கீழே வந்து இப்படி வரணும். ஓகே, இங்கே வந்து அந்த இது கொடுக்கலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. அவன் நினச்சேன் இது தான் இது. ரெண்டு கேசட்லாம் இருக்குது. நம்ம அது அப்புறமா பார்த்துப்போம். நெக்ஸ்ட் வீடியோ லாஸ்ட்டாக வந்து ஸ்டோரி வீடியோன்னு சொல்லிட்டு பண்ணலான்னு இருந்தேன் கேஸ். ஸ்டோரி வீடியோன்னு சொல்லிட்டு பண்ணலான்னு இருக்குது. சாப்டர் 5, சாப்டர் 4, சாப்டர்ஸ் எல்லா சாப்டரையும் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஸ்டோரி வீடியோ போடுறோம். ஸோ அந்த வீடியோவுக்கும் வந்து வாங்க பாருங்கள். அப்போ தான் வந்து ஃபுல்லாக வந்து என்ன அந்த கேம் பண்ணுறாங்க புரியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாதான் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ பாப்பி வந்து என்ன சொல்கிறான்னா, நான் வந்து உன்னை ஸ்கேர் பண்ணுறதுக்கு வந்து நீ ஸ்கேர் பண்ணுறதுக்கு வரல, நான் வந்து ஜஸ்ட் இந்த வயர் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. ஸோ நம்மளும் வந்து ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ண முடியாது, செஞ்சு தான் ஆகணும். அப்போ தான் முன்னாடி போக முடியும். ஸோ இங்கே வந்து ஒரு பவர் பாக்கெட் இருக்குது, இங்கே கொடுத்துடலாம். பாப்பி பாரு கிளாப் பண்ணுறா நம்மளை பார்த்து. ஆக்சுவலி இங்கே ஒரு பக்கு கேஸ் மறுபடியும் வந்த கேம் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன சொன்னான்னா, அங்கே வந்து ஒரு இது, அதாவது இந்த இந்த கேஜ்குள்ளே இருந்தாலும் பாப்பி அது காப்பாற்றுறதுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லுது இந்த டாலு. ஸோ இந்த டால் வந்து நல்லதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாப்பி வந்து நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் கேஸ், நல்லதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி வில்லியாக வந்தாலும் வரலாம். மேலே ஏறிட்டுருக்குறோம். அந்த வரைக்கும் வந்தாச்சு. அங்கே மேலே இருக்கேன்னு சொல்கிறா. என்னை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்கிறான். ஸோ வாங்க அவளே ஃபாலோ பண்ணலாம். அந்த சைட் போனோன்னா முந்தி இப்படி எரியல கைஸ், இந்த மாதிரி கை கொடுக்கறது எரியல. சரி, இப்போ நேராக இந்த வெளிக்குள்ளே போகணுன்னு நினைக்கிறேன். ஸோ போயாச்சு. மறுபடியும் ஒரு இது இருக்குது. சரி போயாச்சு கைஸ். இந்த ரெண்டு டோரையும் திறக்கலாமா? திறக்கல. நெக்ஸ்ட்டு இந்த டோர் திறந்து அட்லீஸ்ட் இந்த மியூசிக்கல் மெமரின்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்குது கைஸ். அந்த கேம் வரைக்கும் போனால் போதும். கைஸ் இந்த கேமுக்கு நான் புதுசுனா அது போனது மம்மி லாங்குன்னு நினைக்கிறேன். ஸோ டனல்குள்ளே போயாச்சு. வாங்க போகலாம் சீக்கிரம். பாப்பியை காப்பாற்றணும் நம்ம. இங்கே ஒரு டனல் இருக்குது. ஓகே. ஆக்சுவலாக ஃபேஸ் கேம் பண்ணணும்னு நினச்சேன், நான் பண்ண முடியல. இது எப்படி இந்த சைடு கொடுத்து இது கட் ஆகுது. இது இப்போ யோசிக்கிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு கைஸ் இது. ஸோ இது இங்கே வராது. ஸோ இப்படி திருப்பி இந்த சைடு போய் என்னது இந்த கம்மி மேலே ஏறி இப்போ கனெக்ஷன் கொடுக்க முடியுமா? இங்கே ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆமாம் கைஸ் பண்ண முடியுது. இருங்க, ஜம்ப் பண்ணி கரெக்டாக கொடுக்குறேன். அவ்வளோதான், கொடுத்தாச்சு. இந்த ஃபயர் கிராக்கர் மாதிரி வந்து எங்கேயோ போகுது. இது பட்டாசு மாதிரி எங்கேயோ போகுது. கேம் ஸ்டேஷனா? இதுதான் அந்த கேம் ஸ்டேஷன் போல். ஸோ பாப்பி சொல்லியிருப்பா நம்ம வந்து ஒரு கேம் ஸ்டேஷன் இருக்குது, அதுலேருந்து நம்ம தப்பிக்கலான்னு சொல்கிறா. இங்கே ரெட் கண்டு மம்மியெல்லாம் கொடுச்சா வந்துட்டாங்க. கை பிடிச்சி எடுத்துட்டாங்க. என்ன சொல்கிறான்னா நம்மளை வந்து இந்த மாதிரி கேம் விளாட சொல்கிறா.
ட்ரெயின் கோடுன்னு சொல்கிறேன். நம்ம ட்ரெயின் கோடுன்னு தெரியல என்ன இதுன்னு. ஸோ என்ன சொல்கிறாளா, அவள் நம்ம கிடிச்சு தின்னுவாளா. இது எப்படி ஓப்பன் பண்ணுறது? இதுதான் வேறு ஏதாவது இல்லை ஓப்பன் ஆயிடுச்சு கைஸ். நான் கூட வேறு ஏதாவது சுற்றிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினச்சேன். ஆக்சுவலி இந்த கேம் வந்து ரொம்ப பெரிய கேம் கைஸ். ஸோ அதனால் முடிக்கிறது ரொம்ப நாள் ஆயிரும். ஸோ அதனால் பாட்டாக போடலாம். ஒரு 7 பார்ட் வந்துடும், சாரி ஒரு 6 பார்ட் வந்துடும். இது வந்து ஒரு 1 hour கேம் கைஸ். மேலே ரொம்ப டிவி மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் இந்த கேம் ஸ்டேஷன் வந்து இன்னும் ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறான். ஸோ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரில. இன்னும் ஸ்டாச்சூஸ் எழுதியிருக்கு. ஓகே அது பிஜே பக்க பில்லர்னு நினைக்கிறேன். ஆமாங்க அது பிஜே பக்க பில்லர் தான். என்னமோ கேம் விளாடணுமா? மம்மியெல்லாம் அங்கே சொன்ன மாதிரி தான் இருக்கா. இவனும் என் மான்ஸ்டரா இல்லை மனுஷனா? மனுஷன் நினைக்கிறேன். ஆமாம் எங்கே போனோம்? எங்கன்னா சவுண்டு கேட்குது கைஸ். அதுதான் மியூசிக்கல் மெமரி போல். ஓகே இந்த பன்சோலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் கைஸ். ஸோ பிஜே பக்க பில்லர் பன்சோலாம் வந்துட்டு இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து சப்போர்ட் கிடைக்கும். நம்மளுக்கு வந்து சேனல் அப் பண்ணணும். ஸோ பாபி பேட்டை சாப்டர் 1 சரி சாப்டர் 1 விளாடும் போது வந்து கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போன மாதிரி இருக்குது. அது ஒரு 10 minutes கேம் மாதிரி இருந்துச்சு. ஒரு சாரி 12 minutes கேம் மாதிரி இருந்துச்சு. அதனால் சீக்கிரமாக முடிச்சிட்டேன். என்னமோ ஒரு லிக்விட் மாதிரி வருது. இல்லை லிக்விட் ஒரு பாலாக இருக்குது. ஸோ அந்த பால் எல்லாத்தையும் வந்து ஒரு கண்டெய்னரில் வருது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஒரு பட்டன் அழுத்துவோம். அவ்வளோதான். பட்டன் என்னாச்சு? பபுளாக போகுது அந்த சைடு. இப்போ அந்த பட்டன் அழுத்துவோம். ஒன்றும் ஆகலை. இப்போ ஒன்றும் ஆகலை. இப்போ அந்த மேலே இருக்கிற மிஷின்குள்ளே போகுது. மேலே இருக்கிற மிஷின் போய் இங்கேன்னு அந்த மெட்டல் ஹேண்டுக்குள்ளே தடவுது. அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் போகுது. ஓகே உள்ளே போயாச்சு. இது இப்படி திருப்பி நேராக வருது. இந்த மிஷினுக்குள்ளே போகணுன்னு நினைக்கிறேன். ஆமாம் இப்போ இந்த பட்டன் அழுத்தணுமா? ஸோ இந்த பட்டன் அழுத்தணும். நெக்ஸ்ட்டு பாப்பி பேட்டைம் சாப்டர் 3 விளாட்றோம் கைஸ். என்னது வரமாட்டேங்குது? என்னாச்சு? நோ பெயிண்ட் இந்த மிஷின். வாட் ஹேப்பன்? என்னடா அது? சரி இங்கே அடிக்குது. அப்போ நான் இந்த சைடு தான் போகணும். கேம்காரங்களே க்ளூ தருவாங்க கைஸ். அதை வச்சு போய்க்கலாம். ஆனால் சாப்டர் 3 அப்படி இருக்கும் போலதுன்னு தெரில. எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ரொம்ப வருது அங்கேருந்து. பெயிண்ட் டப்பாவாக இருக்கும். ஆமாம் கேஸ் நினச்ச மாதிரியே பெயிண்ட் டப்பா தான் வருது. இது 1 hour கேம்னால ஒரு கொஞ்சம் பாட்டாக போனேன் கேஸ். ஒரு 6.5 பார்ட்ஸ் இருக்கும். அதாவது 6 பார்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு குட்டி பார்ட்டு, அது 7 பார்ட்ஸ் வரும். இப்போ வருது கைஸ் இந்த கையெல்லாம். இந்த கையெல்லாம் பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. பேக்கேஜுக்கு அனுப்பணும். ஏன்னா இன்னும் பெயிண்ட் இந்த மிஷின் வருது. ஒரு வேலை என்னாச்சு? சரி பேக்கேஜ் கொடுப்போம். நமக்கு என்ன தேவை? கை தானே தேவை. கை வந்துருச்சு. அங்கே என்ன பண்ணணும்னு தெரில. அதனால் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ வாங்க மியூசிக்கல் மெமரி விளாட்ணும். இப்போவே 9 minutes ஆயிடுச்சு கைஸ். என்ன பண்ணால் இதோட இந்த ரூல்ஸ் பார்த்ததுக்கப்புறம் வீடியோ நிறுத்திடலாம். ஸோ ஒரு ஓகே கைஸ், இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய். ஸோ
மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். அடுத்த வரை எல்லாத்தையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எல்லாமே பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து செகண்ட் பார்ட் வரும். இல்லைனா வந்து என்னால் போட முடியாது. ஏன்னா வந்து கேம் வந்து பாஸ் பண்ணி தான் நான் போடுறேன். ஸோ எல்லோரும் சப்போர்ட் கொடுங்க. பாய்.